கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கர்ப்பவேதனைப்படுவதாக பவுலுடைய வார்த்தையை நாம் பார்த்தோம். உண்மையாகவே தேவன் உருவாக நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். அதுதான் கிறிஸ்துவத்துக்குள்ளாய் சிறப்பான ஒரு காரியம். இந்த வழியிலும் கூட இன்னும் ஆழமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள எபேசியர் 2 அதிகாரம் 7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லி பவுல் அருமையான காரியத்தை சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். நாம் எவ்வளவு பெரிய வாக்கியம் பெற்ற ஜனம் என்று சொல்லி நாம் வேற்று மூலமாக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆராதிப்பது மாத்திரமல்ல, துதிப்பது மாத்திரமல்ல, நாம் யார் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்காருகின்ற அந்த அனுபவம் நம் வாழ்க்கையிலே தேவன் கொடுக்க விரும்புகிறவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை விட மேன்மையான மனுஷர் மத்தியிலே நாம் சரிசமமாக அமர முடியாது, உட்கார முடியாது. ஆனால் அண்ட சராசரி உருவாக்கின தேவனோடு கூட உட்கார செய்யும்படியான ஆண்டவருடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவுக்குள் உருவாக பிரயாசப்படுவோம், முயற்சிப்போம். அதன் மூலமாக ஒரு நாள் வேதம் சொல்கிற வார்த்தையெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது. இதை நாம் பார்க்கவில்லை, ஆனால் விசுவாசிக்க வேண்டும். கண்டு விசுவாசிப்பவனை பார்க்கிறோம், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் சொல்லி பார்க்கிறோம். அதனால் வேதத்தில் என்னவெல்லாம் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் 100% விசுவாசிக்க வேண்டும். தேவன் நம்மை அவரோடு கூட உட்கார செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால் நமக்குள்ளாய் கிறிஸ்து உருவாக நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். உண்மையாகவே அந்த வாழ்க்கை நமக்கும் சமாதானம், நம் மூலமாக அநேகருக்கு சமாதானம், நமக்கும் சந்தோஷம், நம் மூலமாக அநேகருக்கும் சந்தோஷம் கொடுக்கும்படியாக தேவன் அந்த அனுபவத்திலே நம்மை நடத்தும்படியாக நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியும் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியும் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையும் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையும் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் நிழலில் தங்குவது மாத்திரமல்ல, அவரோடு கூட தேவ சமூகத்தில் உட்காரும்படியாக, தேவனுடைய பிரசன்னத்தில் உட்காரும்படியாக, உன்னதங்களில் அவரோடு உட்காரும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பூமியின் கடையாந்தரத்திலே எங்கோ இருந்து வாழ்கிறோம் ஐயா. எங்களை மீட்டெடுத்து இரத்தத்தினால் எங்களை ஆண்டவரே கழுவி சுத்திகரித்து ஜனமாய் மாற்றி இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாள் நாங்கள் விசுவாசிக்கின்றோம், உன்னதங்களிலே உங்களோடு கூட உட்காரும்படியான அந்த அழைப்பை கொடுத்திருப்பதற்காய் சோத்திரம். அதற்குரிய பாத்திரவான்களாய் எங்களை மாற்றுங்க. நாமத்தை எங்கள் மூலமாய் தொடர்ந்து மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.